பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை, நீங்கள் கோபப்படுகிறவர்களா? ஒரு நிமிடம் இந்த வீடியோவை பாருங்கள். உலகத்தில் கோபம் இல்லாத மனிதர்களை பார்ப்பது அரிது. சில தீமையான காரியங்களை மனிதர்கள் நமக்கு செய்தால் கோபம் வருவது இயல்பு. ஆனால் கோபம் வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. எபேசியர் 4:26. கோபம் வரலாம், ஆனால் கோபம் பாவமாய் மாறிவிடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் கோபப்பட்டால் அந்த கோபம் சூரியன் மறைவதற்குள், அதாவது படுக்கைக்கு செல்வதற்கு முன் உங்கள் கோபமும் எரிச்சலும் தணிய வேண்டும். இப்படி நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். வாழுகிற கொஞ்ச காலத்திலே கோபத்தையும் எரிச்சலையும் அகற்றிவிட்டு சந்தோஷமாக வாழுவோம். இயேசு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.